உங்க வாழ்க்கையில் நீங்க மேன்மை அடைவதற்கு அது ஒரு ரகசியம். மூணாவதாக உங்களுக்கு வருகிற சவால்கள். முதலாவது நீங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறிட்டீங்க. இரண்டாவது என்னன்னா, உங்களுக்கு ஆண்டவரோட நீங்க இணைந்து அவரோடுக்குள்ளாக நீங்க ஈக்குவலா மாறுறீங்க. மூணாவது உங்க வாழ்க்கையில் நீங்க மேன்மை அடைவீங்க. ரகசியம் என்னன்னா, உங்களுக்கு வருகிற சவால்கள். நீங்க நினைக்கலாம், ஏன் பிரதர் எனக்கு வருகிற பிரச்சனையை பார்த்தா நான் மேன்மை அடைவேன்னு சொல்றீங்க? நான் விசுவாசிக்கிற வருகிற பிரச்சனைனால தான் இருக்கிற மேன்மையும் போயிடும் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன இந்த பிரச்சனை தான் எனக்கு பெரிய மேன்மையை கொடுக்குன்றீங்களே? சிங்கம் வரலினா தாவீது ராஜா இருக்க முடியாது. சிங்கம் வரலினா தாவீது ராஜா இருக்க முடியாது. ஏதேன் தோட்டத்தில் ஏவாள பிசாசு வஞ்சிக்கலினா இயேசு ஆண்டவராக மாறி இருக்க முடியாது. உங்க சவால்கள் தான் உங்களை தலை நிமிர்த்தி வைப்பதற்கு ஒரு அடையாளம். உங்க சவால்களை கண்டு ஓடாதீங்க. சவால்கள் நேராக அவருடைய பலத்தை வாங்கிட்டு ஓடுங்க. நிறைய பேர்த்தோட பிரச்சனை சவால்களே இருக்கக்கூடாதுன்னு ஜபமே. கர்த்தர் சொல்றாரு, என்னப்பா நீ போன வாரம் வந்து உயர்த்துங்கன்னு ஜெபம் பண்ண, ஒரு சவாலை கொடுத்தேன், உடனே இருக்கக்கூடாதுன்னா அப்புறம் உயர்வு வேண்டாமா? சிலுவை இல்லாமல் சிங்காசனம் வராது, முட்கிரீடம் இல்லாமல் சிங்காசனம் வராது. இதுதான் ப்ரொசீஜர். எனவே நீங்க தெளிவா புரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில் நீங்க அனுபவிக்கிற சவால்கள் உங்களுக்கு என்னத்தை கொடுக்கிறது? அதுதான் ஒரு பெரிய ஆதாரம். எனக்கு ஜெயம் வரப்போகுது. ஏன் தெரியுங்களா? உங்களுக்கு ஜெயத்தை ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணிட்டாருன்னு பிசாசுக்கு தெரிஞ்சுட்டு பிசாசு என்ன பண்றான்? அந்த ஜெயத்தை நீங்க அனுபவிக்க கூடாதுன்னு சவால்களை கொடுத்து, இச்சைகளை கொடுத்து, கவலைகளை கொடுத்து உங்களை திசை திருப்ப பார்க்கறான். பாருங்க, இஸ்ரவேல் தேசத்துல நியாயாதிபதிகள் இருக்கிற நாட்கள்ல, சிம்சோன் இருக்க நாட்கள்ல வேற யாருமே பாவத்துல விழுகல. யாரு மட்டும் தான் விழுந்தாரு? சிம்சோன் மட்டும் தான் விழுந்தார். ஏன்? தலை மேல அபிஷேகம். உங்களுடைய சவால்கள் தான் உங்களை உறுதியாக்கும். நீங்கள் மேன்மை அடைய போகிறீர்கள். நான் இப்படி சொல்லட்டுமா? புரியுற மாதிரி சொல்லட்டுமா? இப்படி நீங்க கடன்ல இருக்கிறீங்களே, இதுதான் ஒரு அடையாளம். நீங்க அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுக்க போகிறீங்க. நீங்க இன்னைக்கு ஒரு வியாதியில் இருக்கீங்களே, இதுதான் ஒரு அடையாளம். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிற ஒரு ஜெபிக்கிற வரம் பெற போகிறீங்க. இன்னைக்கு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்களா, உங்க குடும்ப சமாதான குறைவில் இருக்குல்ல, இதுதான் ஒரு அடையாளம். நீங்க மிகப்பெரிய சமாதானத்தை ஊற்றுக்கண்ணாக நீங்க விளங்க போகிறீங்க. உங்களுடைய சவால்கள் உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. Great people with great purpose will have always a great challenge. பெரிய மனிதர்கள், பெரிய நோக்கத்துடனே உருவாக்கப்பட்ட மனிதர்களுக்கு பெரிய சவால்கள் வரும். அந்த சவால்களுக்கு பிற்பாடு தான் அவங்க வாழ்க்கையில மேன்மைகளை அடைந்திருக்கிறார்கள். சந்தேகமா இருக்கா? பேதுருட்ட கேட்டுப்பார். இயேசு பேதுருடைய படகுல தான் இருந்தார். வேற எந்த படகுக்கும் புயல் காற்றும் வந்து யாருமே ஐயோ நாங்க சாகுறோம்னு யாருமே காத்தரல. அன்னைக்கு இருக்கிற அந்த கடல்ல பேதுரு படகு மட்டும் தான் இருந்துச்சு. ஏன்னா பேதுரு படகுல யார் இருக்கா? இயேசு இருக்கிறதுனால மாத்திரம்ல பேதுருவோட படகுல ஏறி அக்கறைக்கு போய் சென்று அங்க ஒரு மிகப்பெரிய வேலை இருக்கு. என்ன வேலைனா, ஆயிரக்கணக்கான பிசாசு பிடிச்ச ஒரே ஒரு மனுஷனை என்ன பண்ணணும்? விடுவிக்கணும். பெரியவர் இருக்கிறாரு, பெரிய நோக்கத்தோட செயல்பட்டு இருக்காரு. அதனாலதான் பேதுரு படகுல புயல். ஆனா கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிச்சோமே, பிரபஞ்சத்தின் தீமைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலை ஆக்கிட்டார் வாசிச்சோம்ல. அதே மாதிரிதான் செய்தார். எப்படி? தீமை வரும் பொழுது அந்த தீமையை அகற்றினார். அந்த தீமையை நாயை அடிச்சு துரத்துவது போல துரத்தினார். அந்த சவால்கள் தான் அக்கறையில மிகப்பெரிய நன்மைகள் உங்களுக்காக காத்திருக்கின்ற ஒரு அடையாளங்க. உங்க சவால்களை கண்டு சோர்ந்து போகாதீங்க. சவால்களை கண்டு தைரியம் அடைங்க. டே அப்பா, யாருக்குமே வரல, என் கூட பிறந்த எவனுக்குமே இந்த பிரச்சனை வரல, எனக்கு மட்டும் வந்திருக்கா, அப்ப நான் தான் தாவீது. எல்லாரும் ஒழுங்கா வேலைக்கு போறாங்க, ஒழுங்கா வராங்க, எனக்கு மட்டும் ஒரு 3 மாசமான வேலைக்கு லீவ் விட்டுட்டே இருக்கானுங்களே, வேலையை விட்டு அமிச்சிட்டே இருக்காங்களே. ஏன் தெரியுமா? நான் நினைக்கிறேன் வருஷம் முடிவில் நீ ஒரு பெரிய ஓனரா மாறிட போற. ஏதோ ஒன்று இருக்கும்பா உனக்கு. அப்படி ஏன் அப்படி வருதுன்னா, நீங்கள் சவால்கள் நிறைந்த மனிதர்களா இருந்தால் உங்களுக்கு அவர் கூட இருக்கிறார்னு அர்த்தம். ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு அர்த்தம். யோசேப்போட சகோதரர்கள் யாரோ ஒருத்தன் குடிக்குள்ள விழுந்தானா? யோசேப்போட சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் வந்து காய் கறிகளை பழங்களை விற்கிறத மாதிரி வித்தாங்களா? இல்லையே. யோசேப்போட சகோதரர்கள் யாரோ ஒருத்தர் பொய் குற்றச்சாட்டுல சிறைச்சாலை சென்றாங்களா? இல்லையே. யாரும் செல்லலையே. இவர் மட்டும் தான் செல்றாரு. இவர் என்ன தப்பு இப்படி பண்ணிட்டார்? ஒரு தப்பு இல்ல. அவர் வாழ்க்கையில் இருக்கிற மகிமை அவ்வளவு பெருசா இருக்கு.
நீங்க நினைக்கிறீங்க என் வாழ்க்கையில என்ன பிரச்சனைங்க, நான் என்ன தப்பு பண்ணேன், எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம், உங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய போராட்டம்னா என்ன பண்றது பிரதர், உனக்கு மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு பதவியும் உனக்கு மிகப்பெரிய ஒரு மகிமையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். Great people with great purpose will always have a great challenge. இல்ல எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு அப்படின்னா பேதுருவை கேளுங்க. பேதுருவை சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்க? எதுக்கு பேதுருவை ஜெயில போட்டாங்க தெரியுங்களா? யார் காசையை திருடிட்டாருன்னா, யார் பைக்கை திருடிட்டு ஓடிட்டாருன்னா, யார் வீட்டு ஜன்னலை எட்டி எட்டி உடைச்சிட்டாருன்னா இல்லையே. என்ன பண்ணாராம்? ஒருத்தன் பிறந்தது சப்பானியா இருந்தாமா, ஜோம் பண்ணி சுகம் பண்ணிக்கிட்டாரு, தூக்கி ஜெயில போட்டான். அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது யோசிச்சு யோசிச்சு அவருக்கு தூக்கமே வந்துருச்சு. சுகந்தாண்டா பண்ண, ஜெபம் தாண்டா பண்ண, ஜெபம் பண்ண பாவத்துக்கு நீ தூக்கி ஜெயில போட்டு 4 அடுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கீங்களே, எனக்கெல்லாம் எதுக்கு 4 அடுக்கு பாதுகாப்பு? இங்க வாங்கன்னா நான் பட் 4 மணிக்கு வந்து நிக்க போறேன், ஏன் 4 அடுக்கு பாதுகாப்பு? பேதுருக்கு தெரியல, ஆனா பேதுருக்குள்ள இருக்க அபிஷேகத்தை பிசாசுக்கு தெரியுது. அவனை அடக்கி வைக்கணும்னு அவனுக்கு விரோதமா சவால்களை ஏவுகிறது. எவ்வளவுதான் உங்களுக்கு விரோதமா ஏழுனாலும் வேதம் சொல்லுது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் மறுபடியும் எழும்பி நிற்பான். எத்தனை முறைமா நீ விழுந்தாலும் மறுபடியும் எழும்பி நிற்கும்படியாக கர்த்தர் உனக்குள்ளாக இருக்கிறார். எழும்பி நின்றுவீங்க. பவுல்கிட்ட கேட்டுப்பார். பவுல் வந்து பெரிய ஊழியம் செய்யறாரு, எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பவுல் கிட்ட கடைசியில கர்த்தர் சொல்றாரு, பவுலே எல்லாம் அற்புதமா செஞ்சுட்ட, இப்ப ரோம நாட்டுக்கு போய் சீசருக்கு சாட்சி சொல்லுன்ற. பவுல் கேட்கிறாரு, சீசர்களுக்கு தான் சொன்னேன், அந்த சீசர் இல்ல, மகாராஜா சீசருக்குன்னு. ஆண்டவரே, அவன் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கான், இவன்கிட்ட போய் நான் பிரசங்கம் பண்ணணும், இந்த மகாராஜா கிட்டயா பிரசங்கம் பண்ணணும்? எப்படி இருக்கும் பவுலுக்கு? அப்படிங்களா ஆண்டவரே, ரைட்டு, நாளை காலையில புது சூட்டு பூட்டு டையெல்லாம் வாங்க, என்ன கர்த்தர் சொல்லிட்டாரு, யாரை போய் சந்திக்கணும்ட்டாரு. அந்நாளிலே உலகத்தில் ஒரே பவர்ஃபுல் மேன், உலகம் முழுசும் ஆண்டுகிட்டு இருந்த யார்? ரோம அரசாங்கத்துடைய மகாராஜா சீசர்ட்ட போவோம். இனிமேல் இந்த சீசர்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த சீசர் தான் நம்மளுக்கு முக்கியம், ராஜா தான் நம்ம இனிமேல் பிலீவர், கமான் லெட்ஸ் கோ அப்படின்னு சூட்டிக்கிட்டுலாம் வாங்கி போட்டாரான்னு தெரில, நம்ம ஆளுகளாக தான் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் போட்டு அங்கே போனால் படகுல ஏறுறாரு. ஏறணும்னு என்ன ஆயிடுச்சு, படகுலாம் உடைஞ்சு படகுல பிரயாணம் பண்ணலான்னா என்ன ஆயிட்டார்? இப்போ பலகையில பிரயாணம் பண்றார். ஆண்டவரே, படகுல கூட்டிட்டு வந்தீங்க, என்னத்துல சேர்த்து விட்டீங்க நீங்க எங்களைய? பலகையில சீசரு போய் மீட் பண்றேன்னு பலகையிலேயே சுத்தணும். சரி பரவாயில்ல, போய் தொலை, பலகையில தான் வந்துட்டு இப்போ உயிர் தப்பிச்சு மெலித்தா தீவுக்கு அங்க போனா உடம்பெல்லாம் குளிர் நடுங்கி. யோசிச்சு பாருங்க, நம்ம அடிக்கிற மலையில ரெயின் கோட் இல்லாம பைக் ஓட்டினா கையெல்லாம் எப்படி ஆகுது? இப்ப எனக்கு அந்த அனுபவம் வந்துட்டு இருக்குது பாரு. பார்த்து நான் தான் பரிதாபமா இருக்கு, ஆண்டவர் இயேசு எல்லாரும் பைக் தொலைஞ்சு போய் இயேசுவின் நாமத்தினால. ஆமா பாவம். அப்போ அவருக்கு நடுங்கிட்டு இருக்குது. நடுங்கிட்டு இருக்கிற நேரத்துல போய் விறகு எடுத்து குளிர் காயலான்னா எவனுக்கும் கடிக்காத பாம்பு இவர் கையை மட்டும் தான் கடிக்குது. பவுல் நினைச்சிருப்பாரு, சீசரு ஒழுங்கு மரியாதையை எருசலேமில் இருக்க சீசரும், கலாத்தியா நாட்டு சீசரையும், தெசலோனிக்கே நாட்டு சீசரையும், எபேசியர் நாட்டு சீசரையும், பிலிப்பு நாட்டு சீசரையும் பார்த்து ஒழுங்கா ஒளி செஞ்சிருப்போம். இந்த சீசர் எல்லாத்தையும் விட்டு போட்டு மகாராஜாவாக்கிய சீசர்னு சொல்லி சும்மா இருக்கணும் எல்லாம் கிளப்பி விட்டு கொண்டு வந்து நடுக்கடல்ல பலகையிலையும் பாம்புலையும் கடி வாங்கிட்டு இருக்கேன். பெரிய சவால்கள் இருக்கும் என்றால் பெரிய மகிமை உனக்காக இருக்கிறது. எனக்கு பாருங்க, நீங்க யோசித்து பாருங்க, பேதுரு அவர் தாங்க இன்சார்ஜ். ஏசப்பா இன்சார்ஜ் யார்கிட்ட கொடுத்துட்டு போனாரு? பேதுருட்டு தான். ஆனா பேதுரு வேதாகமத்துல, பரிசுத்த வேதாகமத்துல, தேவனுடைய புஸ்தகத்துல வெறும் 2 பேஜ் தான் எழுதியிருக்கிறார், 2 நிருபங்கள் தான் எழுதியிருக்கிறார். ஆனா அதே பரிசுத்த வேதாகமத்துல பெரிய சவால்களை சந்திச்ச இந்த பவுல் 27 நிருபங்கள் எழுதியிருக்கிறார். பெரிய சவால்கள், பெரிய மகிமைகள். பெரிய சவால்கள், பெரிய மகிமைகள். உங்க சவால்களை கேட்டு சோர்ந்துடாதீங்க. தேவ பிள்ளைகள் சோர்ந்திடக்கூடாது. கேட்டு பாருங்க, யோவான் கேட்டு பாருங்க, இயேசுவின் மார்பிலே சாய்ந்து இருந்த யோவானை கேட்டு பாருங்க. என்ன பண்ணாரு தெரியுமா? யோவான் வந்து கிறிஸ்துவ பிரசங்கம் பண்றனால என்ன பண்ணாங்க தெரியுமா? கொதிக்கிற சட்டியில எண்ணெயை ஊத்தி, கொதிக்குது எண்ணெய், உயிரோட உள்ள இறக்குறாங்க. உயிரோட இறக்கி வெளியே எழுப்பும் பொழுது ஒன்னும் ஆகல.
அவங்களுக்கே கிறுக்கு பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்க, இவனை என்ன பண்றேன்னு தெரியல, பத்மோஸ் தீவுல போட்டுறா, ஏன்னா இவனை பார்த்தா எனக்கே பயமா இருக்கு, சாக மாட்டேன்றானே, என்னமோ சொல்லிட்டு போயிட்டாரு, ராஜ்யம் வர வரைக்கும் நீ உயிரோடு இருந்தா என்னன்னு கேட்டு போயிட்டாரா, அவன் சாகவும் மாட்டேன்றான். எண்ணெய்க்குள்ள கை தெரியாம பட்டு இல்ல எண்ணெய் தெரிச்சாலே வெந்து போகிறதுல இவர் உள்ளேயே இறக்கி எடுத்திருக்கிறாங்க. வேகாதவரா இருக்கிறாரு பாருங்க. நம்ம சொல்லுவோம்ல, இதெல்லாம் வேகாத சாமிங்க விட்டுருங்க, நம்ம யோவான் அந்த மாதிரி. அப்போ அவ்வளவு பெரிய சவால்களை சந்தித்த யோவான் எத்தனை புத்தகத்தை எழுதுகிறாரு? யோவான் சுவிசேஷம் எழுதுறாரு, 1 யோவான், 2 யோவான், 3 யோவான், இனி எத்தனை யோவான் எழுதி வச்சாரோ தெரியல. எல்லா சபையிலையும் ஒரு யோவான் இருக்கு, நானும் ஒரு யோவான் தான். என் பேரும் ஜெபேஷ், பாபு, ஜான், அதுல ஜான் ஒருத்தன் இருக்கான். யோசித்து பாருங்க. பெரிய சவால்கள் பெரிய உயர்வுகளுக்கு ஆதாரம். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுறேன், நீங்க சந்திக்கிற சவால்களை குறித்து வெட்கப்படாதீங்க. நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு மட்டும் ஏன் எப்படி பிரச்சனையா இருக்குன்னு கேவலப்படுறீங்க. நீங்க கேவலப்படாதம்மா, இந்த சவால்கள் தான்மா உன் வாழ்க்கையின் மகிமைக்கு ஆதாரம். ஒரு இடம் வாங்குறீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே, ஒரு பைக் வாங்குறீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறீங்களா, ஒரு கார் வாங்குறீங்கன்னா அட்வான்ஸ் கொடுக்குறீங்களே, இந்த பிரச்சனை தாமா உனக்கு ஒரு அட்வான்ஸ். மகிமை ஆயத்தமாயிட்டு இருக்குன்றது. சொல்லுங்க, சவால்களை குறித்து நாம் வெட்கப்பட அவசியம் இல்லை. ஏங்க, இந்த உலகத்திலே வேற யாருமே இல்லையாங்க. இந்த மரியாள் தான் கரெக்டா நிச்சயமான நேரத்தில் வந்து இது தேவதூதன் வந்து உனக்கு என்ன இருக்கும், உன் புருஷனே நீ அடைவதற்கு முன்பாக உனக்கு உள்ள பறக்கணும் போது எந்த பெண்ணுக்கு எப்படி இருக்கும்? இங்க இருக்கிற பெண்களுக்கு அப்படி நடந்தா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க, எப்படி இருந்திருக்கும். அந்த அம்மாக்கு என்ன எந்த விதமான ஒரு சவாலா இருந்திருக்கும். யார்கிட்ட சொல்றது, யார்கிட்ட புரிய வைக்கிறது? இந்த அம்மாக்கே புரியாது, இது என்ன புதுசா சொல்றாரு. The level of your challenge is the level of your destiny. உங்களுக்கு வருகிற சவால்களுடைய அளவு தான் உங்களுக்கு வரப்போகிற மகிமையின் அளவு. மரியாள் என்ன அழுது இருப்பாங்க, மரியாள் என்ன சோர்ந்து இருப்பாங்க, மரியாள் எப்படி பயந்து இருப்பாங்க. ஆனா அந்த பயம், அழுக, அவமானம், கேவலம், மனுஷனுடைய ஏளன பார்வை, இதெல்லாம் ஒரு நாள் கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பும் போது ஊரே அடுத்த நாள் காலையில மரியாள் எப்படி பார்த்திருப்பாங்க தெரியுமா? சேச்சி மரியாள் பதிலா செயின்ட் மரியாள்ட்டாங்க. டப்புன்னு அடுத்த நிமிஷம் மாத்திட்டான். ஏம்மா யாரம்மா, நான் நேற்றுக்கு வரைக்கும் நீ கேவலமா பாட்டுந்தாம்மா, திடுப்புன்னு இப்பதான் புரியுது நீ கடவுளோடைய அம்மாவா, என்னம்மா இது புதுசா இருக்குது, கடவுள் எப்படிமா மனுஷன்ட்ட பரப்பான், அவர் தான்ப்பா நம்மளே வெக்க வைக்கணும், அவர் தான்ப்பா நம்மளே உருவாக்கணும், இப்ப என்னமா நீ பண்ணிட்ட? இந்த அம்மாக்கு நிஜமாவா சொல்றீங்க? யோசித்து பாருங்க. நீங்க அந்த அம்மாவுடைய நிலைமையிலிருந்து யோசித்து பாருங்க. The greater the challenge is the greater the glory. Don't be ashamed of your challenge. உங்களுக்கு வருகிற போராட்டங்களை, உங்களுக்கு வருகிற அவமானங்களை, உங்களுக்கு வருகிற சவால்களை நினைச்சு கேவலப்படாதீங்க. ஏன் ஊர்ல 1000 பேர் ஆடு மேய்ச்சிட்டாங்க, எந்த ஆடையும் சிங்கம் திருடல, தாவீதோட ஆடை மட்டும் தான் திருடுமா? ஒரு நாள் கரடி வருவாராம், ஒரு நாள் சிங்கம் வருமா? ஏன் வேற எவனுக்குமே போக மாட்டீங்களாடா? ஏன்னா தாவீதே, உன் தலைமையில அபிஷேகத்தை உனக்கு தெரியாம இருக்கலாம், ஆனா பிசாசுக்கு தெரிந்தனாலதான் உன்னை அழிக்க பார்க்கறான். அவன் எவ்வளவு ட்ரை பண்ணாலும் உன் மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை பாதுகாக்கும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை வளர்த்தும், உங்க மேல இருக்கிற அபிஷேகம் உங்களை முன்னேற்றி கொண்டு போய் தீரும். இந்த வருஷம் நீங்க செழிப்பாயான வயல்வெளியா மாறியே தான் தீருவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சவால்களை கண்டு நீங்க வெட்கப்படாதீங்க.